இன்னைக்கு பாலும் சர்க்கரையும் தான் மேட்ரு. இந்த பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அதில் சுகர் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும்ல, ரொம்பவே நல்லா இருக்கும், தித்திப்பாக இருக்கும். சரி, இப்போ ஒரு 10 ஸ்பூன் சுகர் போட்டால் அது என்ன ஆகும்? கண்டிப்பாக நல்லா இருக்காதுல்ல. ஒரு குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி தான். மொதல் ஸ்பூன் சுகர் நான் சொன்னது அவங்களோட ஸ்டடீஸ் பேசிக் ரொம்ப முக்கியம், அதுதான் லைஃபுக்கு நல்லா இருக்கும். 2வது ஸ்பூன் ஒரு லைஃப் ஸ்கில் மைட் பி. ஆனால் 3வது ஸ்பூன் அவங்களோட பேஷன், அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது வரைக்கும் ஓகேங்க. பட் அதுக்கு மேலே தேவையா அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்டாக நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பால்னால் இவ்வளோ தான் சுகரை தாங்க முடியும் அப்படிங்கிற அளவுகோல் மாதிரி ஒரு குழந்தைனாலையும் இவ்வளோ தான் தாங்க முடியும் அப்படிங்கிற அளவுகோல் நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில நேரம் ஓவர் இனிப்பும் ஓவர் திணிப்பும் உடம்புக்கு ஆகாது.